ஹாய் நண்பர்களே. இந்த திமுக இப்போல்லாம் ரொம்ப அவங்களோட தோல்வியை ஏற்றுக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப வருத்தத்தில் அலைகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சிஎம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேலை கூட பார்க்கல, ஒரு பூத் ஏஜெண்ட் கூட நியமிக்க முடியலை, ஒரு கவுண்டிங் ஏஜெண்ட் கூட அவங்கக்கிட்ட இல்லை, அவங்களால ஒரு வேலை கூட பார்க்க முடியலை, மக்களை சந்திக்கலை, ஒரு கேம்பெயின் பண்ண முடியலை அவங்களால. இவ்வளவு எதுவுமே பண்ணாமல் அவங்க வெற்றி அடைஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரி, அது பரவாயில்லை அப்படின்றாங்க. பரவாயில்லை, சரி, ஓகே, உங்களால் உங்கள் தோல்வியை ஏற்றுக்கிட முடியலை. நீங்கள் 5 வருஷம் நீங்கள் நல்லாட்சியை தான் கொடுத்துட்ருக்கீங்கன்னு உங்கள் மனசில் நீங்களே ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு 5 வருஷம் உங்களுக்கு கொடுத்துருந்தா 9 லட்சம் கோடியாக இருந்தது 20 லட்சம் கோடி ஆயிரும். கேட்டால் தமிழ்நாடோட ஜிடிபி ரேட்டு அதிகமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம். என்கிட்ட நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லட்சக்கணக்கில் நான் கடன் வாங்க முடியாது. கடன் நீங்கள் வாங்கலை, தமிழ்நாட்டு அரசு பேரில் எங்கள் தலைமையில் வைக்கிறீங்க. இதனால் விலைவாசி ஏறும். சரி, ஓகே, இவங்க வெறும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணலையா? எலெக்ஷன் டைமில் யூடியூப்பில் எந்த வீடியோவை திறந்தாலும், எந்த வீடியோவை பார்த்தாலும் விளம்பரம், டிஎம்கேவோட விளம்பரம். உங்கள் ஆட்சியோட கடைசி ஒரு வருஷத்தில் 10லேருந்து 20 விழா நடத்திருப்பீங்க. யாரோட காசில் நடத்துனீங்க? உங்கள்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வச்சு அவ்வளோ நடத்த முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 10லேருந்து 20 விழா. நீங்கள் வாட்டில் ஒவ்வொரு போஸ்டர் அடிக்கிறீங்க, வெல்வோம் ஒன்றாகங்கிறீங்க, வாழ்வோம் ஒன்றாகங்கிறீங்க. உங்கள் கட்சியில் அத்தனை பெரியவங்க இருக்கிறப்ப உங்கள் மகனுக்கு தானே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்க. வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வேறு பெரியவங்களுக்கு கொடுங்களேன். கொடுக்க மாட்டீங்களே. நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா, காசு வாங்காமல், கொள்ளையடிக்காமல், கொலை பண்ணாமல் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. அதை நீங்கள் பண்ணாத ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களோட சொந்த தொகுதி குளத்தூர்லேயே உங்களை தோற்கடிச்சாங்க. சரி, ஓகே, மக்களுக்கு புரிதல் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பண்ணது கடன் மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்க, பெருசாக எதுவும் நல்லது பண்ணலை. எதிர்த்து கேட்டவங்கள கொல்ல அடிச்சிருக்கீங்க. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இதை ஏற்றுக்கிட முடியலைன்னாலும் வந்தவங்களை வளர விடுங்க. அவங்க செய்கிறத ஏற்றுக்கங்க.